ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லைவ் ஆகிடுச்சுங்களா? ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ கிளியராக இருக்குன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லைவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் செக். ஹலோ, கிளியர் தானேப்பா? ஓகே. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோம்னா ஈஸி அண்ட் ட்ரிபிளுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்து நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஐடியா தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு எப்படின்னா படிக்கலாம். செல்ஃபாகவும் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? தட் இஸ் எனஃப். ஸோ செல்ஃபாக கூட நம்மளால் படிக்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கைடன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்னில் நீங்கள் எங்கேனாலுமே ஜாயின் பண்ணலாம். பிஃபோர் எனி அதர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே உங்களுக்கு யார் கிளாஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அடுத்ததாக ஸோ உங்களோட டவுட் கிளியரிங் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேட்டுட்டு என்ன ஒரு பெட்டராக இருந்தாலுமே ஸோ அங்கே நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் நிறைய கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது நம்ம கோர்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே லைவ் தான். ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும் அண்ட் ஷெடியூல்ஸ் ஷேர் பண்ணிடும். 2 years வேலிடிட்டி இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரியஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணலாம். ஸோ இது நம்ம இந்த வீக்கோட ஷெடியூல். நம்ம ஒவ்வொரு வீக்கோட ஷெடியூலில் உங்களுக்கு கிளாஸோட இன்ட்ரொடக்ஷன்லேயே டிஸ்பிளே பண்ணுறேன். சார் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது நம்ம போகலாம்ல. பவர் சிஸ்டமில் பர் யூனிட் கன்வர்ஷன்ஸ்க்கு பார்த்தோம். பர் யூனிட் சிஸ்டம்னா ஏன் P.U அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ P.U சிஸ்டம் எதுக்காக சார்? பர் யூனிட் சிஸ்டமோட நீட் என்ன? ஏன் நம்ம பர் யூனிட் சிஸ்டமுக்கு போகிறோம்? எஸ், நம்ம நேற்றே பார்த்தோம். இந்த பர் யூனிட் சிஸ்டமோட நீட் என்னன்னா, என் பவர் சிஸ்டமை நான் ஃபர்தராக எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ ஸோ அந்த கால்குலேஷனை ஈஸியாக மாற்றுது. அடுத்ததாக இப்போ என்னோடய ஃபால்ட் அனாலிசிஸ் வருவேன். ஸோ ஃபால்ட்டை பார்க்குறப்போ ஸோ அந்த பர் யூனிட் சிஸ்டமை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோடய ஃபால்ட்டு கரண்ட் எவ்வளோ இருக்க போகுதுன்றதை என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ். அடுத்ததாக இதோட மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து குறையுது. நம்பர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் குறையுது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு பர் யூனிட் சிஸ்டமுக்கு போகிறதுனால கிடைச்சிது. கிளியரா? ஸோ இப்போ பர் யூனிட் அப்படின்றது இதுக்கு யூனிட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் யூனிட்லெஸ். கரெக்டா? ஸோ இதுக்கு யூனிட் இருக்காது. அடுத்ததா இவனோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்குமா, லெஸர் தேன் 1 இருக்குமா, ஈக்குவலன் டு 1 இருக்குமா? ஸோ இட் கேன் பி லெஸர் தேன் 1ஆகவும் இருக்கும், ஈக்குவலன் டு 1ஆகவும் இருக்கும், கிரேட்டர் தேன் 1ஆகவும் இருக்கும். இந்த பர் யூனிட் சிஸ்டம்ன்றது ஸோ லெஸ் தேன் 1ஆக தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இட் கேன் பி கிரேட்டர் தேன் 1ஆக கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த பர் யூனிட் சிஸ்டம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா? ஸோ ஒரு பேஸை எடுத்துக்குவோம். கிளியராக? என் பவர் ஸ்டேஷனில் நான் ஒரு பேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த பேஸ் வேல்யூக்கு என்னோட சிஸ்டமை நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன், சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் ஆக்சுவல் வேல்யூ ஆர் ஆக்சுவல் குவான்டிட்டி பை பேஸ் குவான்டிட்டி. இது என்னோட பர் யூனிட்டோட ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் வேணும்னா வோல்டேஜ் போடுவீங்க, கரண்ட் வேணும்னா கரண்ட்டை போடுவீங்க. பட் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரும் சேம் திங்கை தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம பர் யூனிட் கால்குலேஷனை Z பர் யூனிட்டை கால்குலேட் பண்ணியிருப்போம். Z பர் யூனிட்டுக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கும். தட் இஸ் Z ஆக்சுவல் இன்டூ MVA பேஸ் டிவைட் பை KV பேஸ் ஹோல் ஸ்கொயராக இருந்திருக்கும். அப்போ இதிலேருந்து நமக்கு Z ஆக்சுவல் கேட்டாங்கனாலும் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை த திங்ஸ். அப்போ Z பர் யூனிட் இன்டூ KVB ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை MVAB அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்ததா இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு புது சிஸ்டமில் போய் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னோட புது சிஸ்டமோட MVA ரேட்டிங் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமோட MVA விட அதிகமாக இருக்குன்னா அப்போது என்னோட மொத்த சிஸ்டமுக்குமே நான் திரும்பவும் பர் யூனிட் கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ Z பர் யூனிட் நியூ அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? Z பர் யூனிட் நியூனா Z பர் யூனிட் ஓல்டு into MVA new by MVA old into KV old by KV new ஓட
whole square. Just இது இந்த given formulaல நம்ம derive பண்ணி find out பண்ணியிருப்போம். So clear தானே? So இது எல்லாமே நேற்று நம்ம பார்த்த என்னோட formulas. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் டைரக்டாக ஒரு ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அடுத்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு பர் யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்ணதுனால ஆக்சுவலாக 2 வைண்டிங்ஸ் இருந்திருக்கும், பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் இன் அ சிங்கிள் வைண்டிங். ஸோ இப்போது இதை நான் வந்து Z per யூனிட் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பர் யூனிட் சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரோட ஆக்சுவல் சிஸ்டம் எப்படி இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் we know பிரைமரி வைண்டிங்ன்றது ஒன்று இருக்கும் அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, this is ZP and this is ZS. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்டரி ரெசிஸ்டன்ஸ், பர்டிகுலராக Z ன்னா இம்பிடன்ஸ். ஓகேங்களா? பிரைமரி இம்பிடன்ஸ், செகண்டரி இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைமரி இம்பிடன்ஸும் செகண்டரி இம்பிடன்ஸும் நாட் அட் ஆல் சேம். ஓகேங்களா? இது வந்து ஓமில் இருக்குது. ஆனால் இங்கே டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் Z பிரைமரி பர் யூனிட் இஸ் ஈக்குவலன் டு Z செகண்டரி பர் யூனிட் நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரே ஒரு இம்பிடன்ஸ் தான் இருக்கும், அதே தான் பிரைமரிக்கும் அதே தான் செகண்டரிக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் 2 சைடு இருக்கும், என்னோட பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு நமக்கு 2 இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மரில் 2 இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் என்னோட பர் யூனிட் சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும், தட் இஸ் சேம். ஓகேங்களா? பிரைமரியில் என்னவோ அதே தான் செகண்டரிலையும். ஓகேங்களா? Z பிரைமரியோட பர் யூனிட் இஸ் ஈக்குவலன் டு Z ஓட செகண்டரியோட பர் யூனிட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் Z பிரைமரி பர் யூனிட் சிஸ்டம் இஸ் ஈக்குவலன் டு Z செகண்டரி பர் யூனிட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் இந்த பர் யூனிட் சிஸ்டம்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் சின்ன ஒரு ஹிண்ட் பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈவன் நம்ம கிளாஸ்லேயே கூட பார்த்துருப்போம். ஸோ கனெக்ஷன் ஆஃப் வைண்டிங்ஸை வந்து ஸ்டார்ன்னு சொல்லுவோம், டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்ஸில் கேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளமை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எல்லா திங்ஸையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் டேக் ஒன் ப்ராப்ளம். இப்போ ஒரு ப்ராப்ளமை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 12 MVA 33 bar level kV delta star connected power transformer having impedance of 6 ohms on LV side. LV என்றது that is low voltage side. ஓகேங்களா? so low voltage side. then find per unit impedance of HV side, high voltage side. ஓகேங்களா? ஸோ இந்த கிவன் கொஷின் புரியுது இல்லை? ஒரு கிவன் கொஷின் கொடுக்குறாங்க. ஸோ அதோட ஹெச்வி சைடில் பர் யூனிட் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அதோட ஹெச்வி சைடில் பர் யூனிட் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு பர் யூனிட் இம்பிடன்ஸ் வேணும் அப்படின்னா சார் நம்ம எப்படி சொல்லலாம்? Z per யூனிட்னு எழுதலாமா? ஸோ Z per யூனிட் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரியும். Z actual into MVA base divided by KV base ஓட ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இது தெரிஞ்சால் என்னால் ஈஸி ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் அவங்க என்ன கேட்குறதுன்னா ஹெச்வி சைடில். அப்போ தேர்ஃபோர் சப்ஸ்டியூட் இட் இஸ் ஹெச்வி அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு ரைட் ஆக்சுவல் இம்பிடன்ஸ் ஆஃப் ஹெச்பி ஒன்லி. ஓகேங்களா? ஸோ என்னோட ஹை வோல்டேஜ் சைடில் தான் நீங்கள் ஆக்சுவல் இம்பிடன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் டேட்டாஸை எழுதிக்குவோம். ஓகேங்களா, பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற கிவன் டேட்டாஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் ஃபர்தராக இந்த கொஷின்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சி இப்போ MVA என்னப்பா, the power rating MVA is 12 MVA. அடுத்ததா ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரு டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது ஒரு டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ என்ன இருக்குப்பா, பிரைமரி இஸ் 33 kV, செகண்டரி இஸ் 11 kV. ஓகே, பிரைமரியோட வோல்டேஜ் என்னன்னா 33 kV, ஸோ செகண்டரியோட வோல்டேஜ் என்னன்னா 11 kV. இந்த செகண்டரி ஸ்டாராக கனெக்டாக இருக்கு, பிரைமரி டெல்டாவாக கனெக்டாக இருக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்ததா என்ன கொடுத்துருக்காங்க இந்த கிவன் கொஷின்ல, the given impedance of 6 ohm on low voltage side. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற இம்பிடன்ஸ் இஸ் 6 ohm. திஸ் இஸ் வாட், லோ வோல்டேஜ் சைடு. ஸோ பிரைமரி இருக்கா செகண்டரி இருக்கா, இந்த சைடில் லோ வோல்டேஜ் வந்து செகண்டரியா இருக்கு, Z செகண்டரி. ஓகேங்களா, ஸோ என்னோட செகண்டரியோட இம்பிடன்ஸ் என்னன்னா 6 ohms. ஓகேயா, ஸோ இப்போ என்னோட பிரைமரியோட இம்பிடன்ஸ் நமக்கு தெரியாது, Z பிரைமரி we don't know. ஓகேங்களா, Z பிரைமரி எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த கிவன் கொஸ்டின்ல கொடுக்கல. Z செகண்டரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இது என்ன கனெக்ஷன், டெல்டா ஸ்டார் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டெல்டாவோட வோல்டேஜ் என்ன, ஸ்டாரோட வோல்டேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செகண்டரியோட இம்பிடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிரைமரியோட இம்பிடன்ஸை பற்றி எந்த டேட்டாஸும் அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ இந்த கிவன் கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதின உடனே அதில் இருக்கிற கிவன் டேட்டாஸை எழுதிக்கோங்க. ஸோ கிவன் டேட்டாஸை எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், we need Z per unit on the secondary side. அப்போ நீங்கள் பர் யூனிட் கால்குலேஷன்ஸ் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு ஹெச்வி சைடில் கேட்டாங்கன்னா யூ நீட் டு ரைட் ஆக்சுவல் இம்பிடன்ஸ் ஆஃப் ஹெச்வி. ஸோ எல்வி சைடில் கேட்டாங்கன்னா யூ நீட் டு ரைட் ஆக்சுவல் இம்பிடன்ஸ் ஆஃப் எல்வி. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த சைடில் கேட்குறாங்களோ அந்த சைடில் இருக்கிற ஆக்சுவல் இம்பிடன்ஸை எழுதுனா தான் உங்களால் பர் யூனிட் இம்பிடன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த கிவன் கொஷனில் ஹெச்வி சைடில் தான் எனக்கு ஆக்சுவல் இம்பிடன்ஸை கேட்குறாங்க. பட் என்கிட்ட ஹெச்வி சைடுன்றது தட் இஸ் வாட், இது என்னோட பிரைமரி, ஹெச்வி தான் இங்கே பிரைமரி, எல்வி தான் செகண்டரி. அப்போ என்னோட பிரைமரியோட இம்பிடன்ஸ் எனக்கு தெரியாது. வித்தவுட் நோயிங் திஸ் என்னால் இந்த Z per யூனிட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ இது தெரியாமல் என்னால் Z per யூனிட்டை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஹெச்வியை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி இந்த கிவன் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ Z இம்பிடன்ஸை நம்ம எழுதியிருப்போம். ஸோ அது எப்படி எழுதியிருப்போம்னா, Z பிரைமரி இஸ் ஈக்குவல் டு Z செகண்டரி டிவைடட் பை K ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி Z செகண்டரி வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஸோ K ஸ்கொயர் இன்ட்டு Z பிரைமரி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் பார்ப்போம். ஸோ ஜட்டுன்னு எழுதியிருப்போம், சில கேஸில் ஆர்ன்னு கூட எழுதியிருப்போம். நீங்கள் ரெகுலராக நிறைய முறை பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர் பிரைமரி தட் இஸ் வாட் R1 இப்படின்னு கூட எழுதியிருப்போம். R1 இஸ் ஈக்குவல் டு R2 டிவைட் பை K ஸ்கொயர். அதே மாதிரி R2 வேணும்னா K ஸ்கொயர் இன்ட்டு R1. ரெசிஸ்டன்ஸ்க்கு எழுதியிருப்போம், அதே தான் இம்பிடன்ஸ்க்கும். ஓகேங்களா, சரி இப்போ நமக்கு கேன்னாலும் தெரியும். ஸோ கேன்றது தட் இஸ் வாட் செகண்டரி பை பிரைமரி. ஓகேங்களா, செகண்டரியோட வோல்டேஜ் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. ஸோ செகண்டரி வோல்டேஜ் பை பிரைமரி வோல்டேஜ், இதுதான் என்னோட கேவோட வேல்யூ. ஜஸ்ட் அப்போ பிரைமரியை நீங்கள் கண்டுபிடிங்களேன். ஸோ இப்போ பிரைமரியை கண்டுபிடிங்க. பிரைமரியை கண்டுபிடிக்கணும்னா நீட் டு ரைட் செகண்டரி பை பிரைமரியாக எழுதணும். ஸோ இந்த இடத்துல இந்த கேவை கண்டுபிடிக்கிறதுல சில காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேல்குலேஷன் ஆஃப் கேவை பண்ணுறப்போ ஸோ எல்லாமே ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கணும். செகண்டரியும் ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கணும், பிரைமரியும் ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கணும். இங்கே பாருங்கள், செகண்டரி வோல்டேஜ் பர் ஃபேஸ். ஓகேங்களா, இங்கே பர் ஃபேஸ் இருக்கணும், இவனும் என்னவா இருக்கணும், பர் ஃபேஸாக இருக்கணும். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் பிகம்ஸ் ராங். கேவை எழுதுறப்போ எல்லா வோல்டேஜும் பர் ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, இந்த கிவன் கனெக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 33 kV பிரைமரி, 11 kV செகண்டரி. ஸோ
ஸோ இது எல்லாமே என்ன வோல்டேஜ்? லைன் வோல்டேஜஸ். கிளியரா? என் சிஸ்டம்ல கொடுக்கறது எல்லாமே லைன் வோல்டேஜஸ். இப்போ இது லைன் வோல்டேஜா இருக்கிறப்போ நம்ம என்ன பத்தி பார்க்கணும்னா கேர் பண்ணணும். கண்டிப்பா இந்த கனெக்ஷனை நம்ம கேர் பண்ணணும். இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனா இல்ல டெல்டா டெல்டா கனெக்ஷனா இல்ல டெல்டா ஸ்டார் கனெக்ஷனா இல்ல ஸ்டார் டெல்டா கனெக்ஷனான்றதை நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஸ்கீம் இஸ் a ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் ஸ்கீம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா so we know so in delta connectionல என்னப்பா? so the line voltage is equivalent to phase voltage. clear-ஆ? in star connectionல so VL is equivalent to root 3 of V phase. okay இதை தான் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இந்த கனெக்ஷன்லயே நமக்கு தெரியும், கனெக்ஷன்ல இருந்து நமக்கு தெரியும் ஸோ லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல இந்த கிவன் கனெக்ஷனுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்னா, ஒன்று ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கலாம். இது வந்து கே கால்குலேஷன் பா. ஓகேங்களா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது கேவோட கால்குலேஷன்ஸ். கேவை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கலாம்னா, இட் கேன் பி ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கலாம். சார் ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனுக்கு கேவோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா, எஸ் இவனும் ஸ்டாரு இவனும் ஸ்டாரு. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஸ்டார் கனெக்ஷன்னா ஃபேஸ் வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபேஸ் வோல்டேஜ் வேணும். இங்கே லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன்ப்பா, எனக்கு பொதுவாக ஃபேஸ் வோல்டேஜ் வேணும். ஸோ அப்போ வி ஃபேஸ் இஸ் ஈக்குவலன் டு VL divided by root 3 எழுதலாமா? ஓகே, ஸோ V phase is equivalent to VL divided by root 3. இந்த இடத்துல V phase is equivalent to VL. ஸோ இப்படியே கூட எழுதிக்கோங்க. V phase தான் எனக்கு வேணும், ஏன்னா K இடத்துல நான் வந்து ஃபேஸை தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? கேவை கண்டுபிடிக்கணும்னா ஃபேஸ் வோல்டேஜஸ் தான் பார்க்க போகிறேன். ஸோ V phase is equivalent to VL. ஆனால் இந்த இடத்துல V phase is equivalent to VL divided by root 3. ஓகே, தட்ஸ் இட். இப்போ இதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த கிவன் கனெக்ஷனில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது டெல்டா டெல்டாவோ ஸ்டார் ஸ்டாரோ வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் செக் அவுட் மட்டும் பண்ணுங்க. ஸோ மேலே இருக்கிறது செகண்டரி, ஸோ வி ஃபேஸ் அதாவது என்னவா இருக்கும்பா? ஸோ VL டிவைட் பை ரூட் 3 இருக்கும். இங்கே பாருங்க, ஸோ VL டிவைட் பை ரூட் 3 இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா VL டிவைட் பை ரூட் 3. செகண்டரியும் என்ன? VL டிவைட் பை ரூட் 3. இந்த கிவன் கொஷனில் எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் கொடுக்குறாங்க, பவர் சிஸ்டம்லையும் சரி, ஜென்ரேட்டர்லையும் சரி, டிரான்ஸ்மிஷன்லையும் சரி, அன்லஸ் அன்டில் அவங்க ஃபேஸ் வோல்டேஜ்னு சொல்லலாத வரைக்கும் எல்லாமே லைன் வோல்டேஜ் தான். ஓகேங்களா? எல்லாமே 3 ஃபேஸ் சிஸ்டம் தான். ஸோ 3 ஃபேஸ் சிஸ்டமில் எப்பவுமே நமக்கு கொடுக்க போகிற வோல்டேஜ்ன்றது லைன் வோல்டேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ VS அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே செகண்டரின்னு தானே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக VS டிவைட் பை 3. ஏன் சார் நான் அதை VLன்னு போடலன்னா, பிகாஸ் நமக்கு தெரியும் அல்டிமேட்டாக ஆல் த வோல்டேஜஸ் ஆர் லைன் வோல்டேஜஸ். இது எல்லாமே லைன் வோல்டேஜ் தான். ஓகேங்களா? இது செகண்டரியில் இருக்கிறதுனால VS அப்படின்னு எழுதிக்கிறேன், இது பிரைமரியில் இருக்கிறதுனால VPன்னு எழுதிக்கிறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? எல்லாமே லைன் வோல்டேஜ் தான். அப்போ VS டிவைட் பை ரூட் 3 செகண்டரியோட வோல்டேஜை நான் எழுதிட்டேன். அடுத்ததாக பிரைமரியோட வோல்டேஜை நான் எழுத போகிறேன். ஸோ பிரைமரியோட வோல்டேஜும் இட் இஸ் அகெயின் ஸ்டார் கனெக்டட் தானே. ஸோ பாருங்கள், செகண்டரியும் ஸ்டார் கனெக்டடு, ஸோ இது பிரைமரியும் ஸ்டார் கனெக்டடு. அப்போ அகெயின் VS டிவைட் பை VP. இது கிளியரா? ஸோ Pன்றது பிரைமரியை குறிக்குது. அப்போ ஃபைனலாக K என்ன வருது? VS டிவைட் பை VP. தட்ஸ் இட். இதுதான் K. எப்போ வென் ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் Kவோட வேல்யூ இதுதான். அடுத்ததா டெல்டா டெல்டா கனெக்ஷனுக்கும் பார்ப்போம். சார் when it is டெல்டா டெல்டா கனெக்டட், ஸோ இந்த கேஸ்ல எனக்கு என்னவாகும்? K is equivalent to VS divided by VP தான் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் இன் டெல்டா கனெக்ஷனில் லைன் வோல்டேஜஸும் ஃபேஸ் வோல்டேஜஸும் சேம். ஓகே, ஸோ லைன் வோல்டேஜஸும் ஃபேஸ் வோல்டேஜஸும் ஆர் சேம் இன் டெல்டா கனெக்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் K equivalent to VS by VP. ஸோ இந்த இடத்துலையும் VS by VP தான் K. ஸோ VSன்றது செகண்டரி வோல்டேஜ், VPன்றது பிரைமரி வோல்டேஜ். அடுத்ததா ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்.
ஓகேங்களா, விச் இஸ் ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்ப்பா, ஸோ பிரைமரி செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் எழுத போகிறது செகண்டரி. செகண்டரிக்கு நம்ம எப்படி எழுதுவோம், சேம் விஎஸ் தான். ஏன்னா செகண்டரியில் விஎஸும் விபியும் சேம். ஆனால் பிரைமரியில் அப்படி கிடையாது. ஸோ விபி டிவைடட் பை √3. ஏன்னா இது ஸ்டார். இங்கேயும் பாருங்க ஸ்டாராக இருந்ததுனால விபி பை √3 எழுதிருக்கேன்னா, ஸோ அதே தான் இங்கேயும் எழுதுறேன். இந்த √3 மேலே போயிடுமா, அப்போ √3 விஎஸ் செகண்டரி வோல்டேஜ் பை பிரைமரி வோல்டேஜ். இதுதான் இந்த கனெக்ஷனில் கே. இந்த கே உங்களுக்கு தெரியணும். இந்த இடத்துல ஃபார்முலாவில் நான் போட போகிறேன்ல கே, அந்த கேவை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த கனெக்ஷனுக்கு கேவை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்ததா நெக்ஸ்ட் இட் இஸ் டெல்டா ஸ்டார் கனெக்டட். ஸோ கே செகண்டரி பாருங்க, தட் இஸ் வாட் ஸ்டார் கனெக்டடா. ஸ்டார் கனெக்டட்னா நமக்கு என்ன தெரியும், விஎஸ் டிவைடட் பை √3. செகண்டரின்றதுனால விஎஸ், ஸோ டிவைடட் பை √3. ஏன்னா இங்கே நமக்கு ஃபேஸ் வோல்டேஜ் தான் வேணும், அதனால விஎஸ் டிவைடட் பை √3. ஸோ அடுத்ததா இதுக்கு என்னப்பா, ஸோ டெல்டா கனெக்டடுக்கு தட் இஸ் சேம் ஆஸ் விபி. அப்போ கே என்னப்பா கிடைக்குது, விஎஸ் டிவைடட் பை √3 விபி, தட் இஸ் நோன் ஆஸ் கே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம தெரியணும் ஆக்சுவல் கால்குலேஷன்ஸ்க்கு. ஆனால் இந்த கிவன் கொஷினை இன்னும் ரொம்ப ஈஸியாகவே நான் ஆன்சர் பண்ண முடியும் பர் யூனிட்டை யூஸ் பண்ணி. ஓகேங்களா, பர் யூனிட் லாஜிக்கை யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக இந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ஷார்ட்கட் இந்த கொஷினுக்கு அப்புறமா தான் நம்ம பார்க்கணும். பட் ப்ரொசீஜர் ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு எனக்கு, இந்த கொஷினில் எனக்கு என்ன வேணும்னா பர் யூனிட் அட் ஹெச்வி வேணும் சார். அப்போ ஹெச்விக்கு அக்ராஸா ஆக்சுவல் இம்பிடன்ஸ் எனக்கு தெரியணும் சார். ஆனால் ஆக்சுவல் இம்பிடன்ஸ் எனக்கு கொடுக்கல, பிரைமரி ஆர் ஹெச்வியில் ஆக்சுவல் இம்பிடன்ஸ் கொடுக்கல. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த கால்குலேஷன்ஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியும்னா, ஃபார் பிரைமரி இம்பிடன்ஸ் வி நீட் டு நோ த கே வேல்யூ. ஓகேங்களா, ஸோ கேவோட வேல்யூ தெரிஞ்சாதான் என்னால் பிரைமரி இம்பிடன்ஸை சொல்ல முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி இம்பிடன்ஸ்ல இருந்து. ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது செகண்டரி இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. அப்போ கேவோட ரேஷியோன்னு எனக்கு தெரியும். ஸோ கேவோட ஃபார்முலாஸ்க்கு நான் எதை யூஸ் பண்ணணும்னா, இந்த கிவன் கனெக்ஷன் என்ன கனெக்ஷனோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கிவன் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா ஸ்டார் கனெக்ஷன். அப்போ இங்கே போய் பார்த்தேன்னா என்னோட டெல்டா ஸ்டார் கனெக்ஷனுக்கு இதுதான் நம்மளோட ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா தான் வி நீட் டு யூஸ். ஓகேங்களா, ஸோ யூஸ் திஸ் ஃபார்முலா. அப்போ கேன்றது செகண்டரி பை √3 பிரைமரி. அப்போ கேவை என்னப்பா எழுதலாம், செகண்டரி வோல்டேஜ் என்ன, செகண்டரி வோல்டேஜ் இஸ் வாட், லெவல். பிரைமரி இஸ் 33. அப்போ லெவல் டிவைட் பை √3 33. கரெக்டா, லெவல் டிவைடட் பை √3 இன்டூ 33. அவ்வளோதான் சார், இது என்னோட கேவோட வேல்யூ. ஸோ இப்போ கேவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஜெட் செகண்டரி நமக்கு தெரியும், ஜெட் செகண்டரி இஸ் 6 ohms. ஜஸ்ட் இங்கே கூட நம்ம எழுதியிருக்கோம். ஸோ மேலேயே நம்ம எழுதியிருக்கோம் ஜெட் செகண்டரி இஸ் 6 ohms. இங்கே எழுதிட்டோம், ரைட். அதனால இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். ஸோ ஜெட் பிரைமரி எனக்கு வேணும். ஓகேங்களா, ஜெட் பிரைமரி இஸ் ஈக்குவல் டு ஜெட் செகண்டரி என்னப்பா 6 ohm. 6 ohmலாம் நம்ம போடக்கூடாது. கே ஸ்கொயர் லெவல் டிவைட் பை √3 இன்டூ 33 ஹோல் ஸ்கொயர். சரி, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எங்கே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடுமா. அப்போ 6 இன்டூ √3 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 3. ஓகேங்களா, √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3. அடுத்ததா 33 ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த 33 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா 33 எப்படி எழுதலாம், 3 இன்டூ லெவல் த ஹோல் ஸ்கொயராக எழுதலாம். ஸோ கீழே என்ன இருக்குன்னா அகைன் ஒரு லெவல் ஸ்கொயர். ஓகேங்களா, கீழே ஒரு லெவல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற லெவல் ஸ்கொயரும் கீழே இருக்கிற லெவல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இங்கே எனக்கு 3 ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ அப்போது 6 இன்டூ 3 இன்டூ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்னோட செகண்டரி இம்பிடன்ஸ், அதாவது பிரைமரி இம்பிடன்ஸ் will become 162 ohms. ஓகே, அப்போ என்னோட பிரைமரி இம்பிடன்ஸ் என்னப்பா 162 ohms. ஜஸ்ட் இப்போ அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ பிரைமரி இம்பிடன்ஸ் இஸ் 162 இன்டூ, ஸோ MVA பேஸ் என்னப்பா, ஸோ MVA பேஸ் என்ன,
this is நம்ம இங்கே எழுதுறப்பவும் இதுவுமே பர் ஃபேஸுக்கு தான் எழுதணும். எப்பவுமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எல்லாமே பர் ஃபேஸ் தான், இவனுமே பர் ஃபேஸ் தான். அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம கிடைச்சதும் பர் ஃபேஸ் தான். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஓம்ஸ் கிடைச்சது பாத்தீங்களா, that is what பர் ஃபேஸ். எப்பவுமே நமக்கு ஓம்ஸ் கொடுக்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கனாலும் that is also பர் ஃபேஸ் தான். ஒரு ஃபேஸுக்கு இருக்கிற இம்பிடன்ஸ். ஓகேங்களா, ஒரு ஃபேஸுக்கு இருக்கிற என்னோட இம்பிடன்ஸ் தான் பர் ஃபேஸ் இம்பிடன்ஸ். சி அவ்வளவுதான் சார். அப்ப நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான் பர் ஃபேஸ். இவனும் பர் ஃபேஸ், ஸோ MVA பர் ஃபேஸில் எழுதணும். ஸோ இவனையுமே பர் ஃபேஸாக எழுதணும். ஓகேங்களா, ஸோ இப்போ MVA எவ்வளவு 12 MVA. 12 MVAன்றது 3 ஃபேஸுக்கு. அப்போ பர் ஃபேஸுக்கு வேணும்னா 12/3. ஓகேங்களா, அடுத்ததா ஸோ KV எவ்வளவு, இது வந்து HV சைடில் ரைட். HV சைட் போய் பாருங்க, HV சைடில் 33 KVன்றது தான் என்னோட KVA. இது என்ன கனெக்ஷன்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன கனெக்ஷன்? இட் இஸ் டெல்டா கனெக்ஷன். Delta connection la we know what we know, per phase voltage is equivalent to line voltage. இங்க கொடுத்திருக்கிறது 33 kV is line voltage தான். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னா that is line voltage தான். ஆனா இது டெல்டா கனெக்டடா இருக்கிறதுனால தான் இந்த லைன் வோல்டேஜஸ் என்னவா மாறுது, அப்படியே ஃபேஸ் வோல்டேஜா மாறுது. that is level. ஓகேங்களா, இது புரியுது இல்ல? இங்க நான் ஏன் level whole square போடுறேன்னா இந்த கனெக்ஷன் இஸ் டெல்டா கனெக்ஷன். பிரைமரியில 33 kV இருக்கு. ஸோ டெல்டா கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சேம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும்ப்பா. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணால் நமக்கு 12/3 இன்ட்டு கீழே என்ன இருக்குப்பா, ஸோ லெவல் ஸ்கொயர் இருக்குல்ல, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஸோ சாரி, இது லெவல் கிடையாது, 33 லெவல் போட்டுட்ருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது 33, டெல்டா இஸ் 33. இதுதான் என்னோட லைன் வோல்டேஜ் ரைட், லைன் வோல்டேஜ். ஸோ டெல்டா கனெக்ஷனாக இருக்கிறதுனால இதே தான் ஃபேஸ் வோல்டேஜும். அப்போ தட் இஸ் 33யோட ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் சார் ஆன்சரு. அப்போ 162 இன்ட்டு 12/3 அடுத்ததா ஸோ இன்ட்டு 33யோட ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.59. ஓகேங்களா, ஸோ 0.59. ஆக்சுவலாக இதுதான் ப்ரொசீஜர். புரியுதா? இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கிளியரா. ஏன்னா செகண்டரியில் பர் யூனிட் இம்பிடன்ஸ் வேணும்னா செகண்டரியோட ஆக்சுவல் வேல்யூஸ் தெரியணும். செகண்டரியோட ஆக்சுவல் வேல்யூஸ் தெரியறதுக்கு இந்த கிவன் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கேவோட வேல்யூ தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கேவோட கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ கேவோட கால்குலேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்னோட செகண்டரி இம்பிடன்ஸ் கேட்குறாங்கன்னா தட் இஸ் 162 ஓம்ஸ். நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த 162 ஓம்ஸை இந்த இடத்துல நான் போடுறேன். அடுத்து இங்கே இருக்கிற எல்லாமே பர் யூனிட் இம்பிடன்ஸாக இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இம்பிடன்ஸாக இருந்தாலும் எல்லாமே நம்ம பர் ஃபேஸில் தான் எழுதணும். அப்போ இங்கேயுமே எல்லாமே பர் ஃபேஸில் இருக்கான்னு பார்க்குறேன். பவரை பர் ஃபேஸாக மாற்றணுன்றதுனால 3ஆல் டிவைட் பண்ணுறேன். வோல்டேஜ் பர் ஃபேஸாக தான் இருக்குது, ஏன்னா இந்த கனெக்ஷன் இஸ் டெல்டா கனெக்ஷன். இன் டெல்டா கனெக்ஷன் ஃபேஸு லைன் ரெண்டுமே சேம் தான். இப்போ ஃபைனல் ஆன்சர் 0.59 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துச்சா சார். இதே கொஷினை மெத்தட் 2ல நான் சால்வ் பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் மெத்தட் 1. ஓகேங்களா, இது என்னோட மெத்தட் 1. இப்போ என்னோட மெத்தட் 2 என்னன்னா நம்ம பர் யூனிட் சிஸ்டமோட இன்ட்ரோடக்ஷனில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நோட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், த பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் low voltage side is equivalent to per unit impedance of high voltage side. ஓகேங்களா, ஸோ என்னோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் லோ வோல்டேஜ் சைடு இஸ் ஈக்குவலன்ட் டு த பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் ஹை வோல்டேஜ் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ என்னோட லோ வோல்டேஜ் சைடோட பர் யூனிட் இம்பிடன்ஸும் ஹை வோல்டேஜ் சைடோட பர் யூனிட் இம்பிடன்ஸும் எப்பவுமே சேமாக தான் இருக்கும் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஹை வோல்டேஜ் சைடில் தான் பர் யூனிட் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, ஹை வோல்டேஜ் சைடில் தான் நான் பர் யூனிட் இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணேன்னா நான் இவ்வளோ வேலை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு.
ஆனால் அதுவே நான் லோ வோல்டேஜ் சைடில் பர் யூனிட் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனா ஈஸியாக கால்குலேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், கிவன் கொஷினில் எனக்கு லோ வோல்டேஜ் சைடில் இருக்கிற ஆக்சுவல் இம்பிடன்ஸ் தெரியும். அப்போ பாருங்க, லோ வோல்டேஜ் சைடில் இருக்கிற ஆக்சுவல் இம்பிடன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஆக்சுவல் இம்பிடன்ஸ் இருக்கு, என்னோட MVA வோல்டேஜும் இருக்கு. அப்போ ஈஸியாக நீங்கள் பர் யூனிட் இம்பிடன்ஸ் அந்த LV சைடை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ வாட் வி நோ, பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆன் LV சைடு இஸ் ஈக்குவல் டு பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆன் HV சைடு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆன் LV சைடை கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? Z ஆக்சுவல் LV, லோ வோல்டேஜ்ல Z ஆக்சுவல் என்னன்னா 6 ohm. கிளியரா? அப்ப therefore Z per unit நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Z per unitனா என்ன? Z actual into MVA base divided by KVB base ஓட whole square. So Z actual என்னப்பா? That is 6. So MVA base என்னப்பா? இந்த given questionல பாருங்க, MVA base இதுவுமே per phaseல தான் எழுதணும். divided by √3 தான் போடணும். divided by 3 தான் போடணும். இங்க பாருங்க, power is 12, அப்ப 12 by 3 கரெக்டா? அப்ப power is 12 by 3 per phaseல தான் எழுதணும். அதை நீங்க தப்பு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதையுமே per phaseல எழுதணும். இப்போ இந்த இடத்துல எந்த சைடு எழுதுறோம்? LV சைடு, லோ வோல்டேஜ் சைடு. இப்போ லோ வோல்டேஜ் சைடு போய் பாருங்க, அது என்ன ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்? லோ வோல்டேஜ் இஸ் a ஸ்டார் கனெக்ஷன். ஓகேங்களா? லோ வோல்டேஜ் சைடு இஸ் a ஸ்டார் கனெக்ஷன். ஃபார் த ஸ்டார் கனெக்ஷன் ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3. ஸோ அப்போ இங்க இருக்கிறது லெவல்னு போடக்கூடாது, லெவல் பை √3 அப்படின்னு சொல்லி தான் நான் போடணும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் a ஸ்டார் கனெக்ஷன். LV சைடு இஸ் a ஸ்டார் கனெக்டட். ஸோ ஃபார் ஸ்டார் கனெக்டட் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடட் பை √3 தான் போடணும். VL divided by √3, that is known as V phase. Okay, அப்போ level divided by √3 ஓட whole square. So இப்போ பாருங்க, so இந்த இடத்துல 3 இருக்கா? so 3 கீழே வந்துரும். இந்த இடத்துல √3 இருக்கா? ஸ்கொயர் பண்ணா என்னவாயிடும்? 3 மாறிடும். ஓகேங்களா? அப்போ பாருங்க, 6 into 12 by 3. so இங்க into level square 3 மேலே போயிடும் into 3. கிளியரா? ஸோ into 3 அது மேலே போயிடும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலாக 6 into 12 divided by 121. ஓகேயா? 6 into 12 divided by 121. சார் இதை நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணாலும் ஸோ என்ன தான் கிடைக்கும்? போன ஆன்சர் 0.159. ஓகேங்களா? இது பர் யூனிட்ல இருக்கு. இதுக்கு யூனிட்ஸ் போடக்கூடாது, ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடக்கூடாது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அப்போ இந்த மெத்தடாலஜியில் நான் சால்வ் பண்ணப்போ எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். திஸ் இஸ் வி நோ பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் LV சைடு இஸ் நோன் ஆஸ் பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் HV சைடு. என்னோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் LV சைடும் பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் HV சைடும் ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் அந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ புரியுதுல்லப்பா? ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் தானே? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட பர் யூனிட் இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு பர் யூனிட் இம்பிடன்ஸ் கேட்டாலும் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக பர் யூனிட் இம்பிடன்ஸ் கேட்குறாங்களா, LV சைடு கொடுத்துருக்காங்களா, அப்போ LVல பர் யூனிட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிக்குங்க. ஸோ அதே தான் என்னோட HV சைட்லையும் பர் யூனிட் இம்பிடன்ஸாக இருக்க போகுது. ஸோ ஏன்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும், ஃபார் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸோ பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் LV சைடு இஸ் ஈக்குவல் டு பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் HV சைடு. ஓகே, அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின். ஸோ 12 MVA 33 bar level kV delta star transformer MVA delta star transformer having per unit impedance
of 0.2 on LV side, then find per unit impedance of HV side என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா 12 MVA 33 bar level kV delta star transformer having a per unit impedance of 0.2 ohm on LV side. Low voltage side la enoda per unit impedance is 0.2 ohms. Then find the per unit impedance on HV side. HV side la enoda per unit impedance கேக்குறாங்க. சார் இந்த given question ல கொடுத்திருக்காங்கல்ல, இது என்ன? Low voltage side layer per unit impedance. We know the per unit impedance in LV is equivalent to per unit impedance of HV. அப்போ ஆன்சரும் 0.2 தான். That's it. ஓகேங்களா? ஸோ இதுவுமே அதே கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இதுவுமே சேம் கொஷின் தான். இது மாதிரி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு கண்டிஷன், அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஓகேங்களா? கிளியர் தானே எல்லாமே? டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, ஸோ போகலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சார் டியூரிங் த ஃபால்ட் கண்டிஷனில் என் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வேவ் ஃபார்ம் மட்டும் வரைகிறேன். அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? சார் ஃபால்ட் ஆன கண்டிஷனில் என்னோட வேவ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இப்போ கரண்ட் வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் என்னோட வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 சைக்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 to 2 சைக்கிள் இந்த பீரியடு, இது வந்து ஃபால்ட் கண்டிஷனில் என்னோட வேவ் ஃபார்ம்ப்பா. அந்த வேவ் ஃபார்மில் முதல் இருக்கிற 2 சைக்கிளுக்கு பேர் ஸோ சப்ட்ரான்சியன்ட் கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்ததா 2லிருந்து 5 சைக்கிள் அப் டு 2 to 5 சைக்கிள் ஓகேங்களா? இது சப்ட்ரான்சியன், இது டிரான்சியன். ஓகேங்களா? இது சப்ட்ரான்சியன், இது டிரான்சியன். 5 சைக்கிளுக்கு அப்புறமா ஸோ கிரேட்டர் தேன் 5 சைக்கிள்ஸ், தட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ சப்ட்ரான்சியன் கண்டிஷன்னா என்ன பார்த்தோம்? ஃபால்ட் அக்கரான அந்த இன்ஸ்டன்ட் நான் சொன்னேன்னா அதுதான் சப்ட்ரான்சியன் பீரியட். ஓகேங்களா? ஸோ ஃபால்ட் அக்கரான அந்த இன்ஸ்டன்ட், ஓகேங்களா, இந்த இடத்துல தான் எனக்கு ஃபால்ட் அக்கர் ஆகுது, ரைட்?
ஓகே, ஃபால்ட் அக்கர் ஆன அந்த 2 சைக்கிள், ஃபால்ட் அக்கர் ஆனதுக்கப்புறமா நடக்க போகிற அந்த 2 சைக்கிளுக்கு பேர் சப்ட்ரான்ஷியன் பீரியட். ஸோ அதுக்கப்புறமா அந்த 2 சைக்கிள்லேருந்து 5 சைக்கிள் வரைக்கும் இருக்கிற டைம் பீரியடை டிரான்சியன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறத தான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஈவன் இதையுமே நான் நெட்வொர்க் அனாலிசிஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. ஸோ நெட்வொர்க் அனாலிசிஸில் என்ன சொல்லியிருப்போம்? ஒரு மெஷினை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, அதாவது ஒரு மெஷினையோ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு மோட்டரை ஆன் பண்ணுறோம்னா அப்போ நமக்கு என்னப்பா ஆயிருக்கும்? சடனாக ஒரு ஆசிலேஷன்ஸ் வரும், ரைட்? ஸோ அந்த ஆசிலேஷன் பீரியடை தான் நான் காமனாக டிரான்சியன்ட் பீரியட்னு சொல்லியிருப்பேன். அந்த டிரான்சியன்ட்டையே நம்ம என்னவா பிரிப்போம்னா 2ஆக பிரிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சைக்கிளை சப்ட்ரான்சியன்ட்னு சொல்லுவோம், அடுத்த 2 சைக்கிளை தான் டிரான்சியன்ட்னு சொல்லுவோம். அடுத்த 5 சைக்கிளுக்கு அப்புறமா அது வந்து ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கேசஸ்ல அதோட இம்பிடன்ஸ் இஸ் சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸ். ஸோ இந்த இடத்துல இதோட இம்பிடன்ஸ் இஸ் சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸ். சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். Z டபுள் டேஷ், ஓகேங்களா? Z டபுள் டேஷ். அடுத்ததா டிரான்சியன் இம்பிடன்ஸ். Z டேஷ். ஸ்டெடி ஸ்டேட் இம்பிடன்ஸ் Z. ஓகேங்களா? சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸ், டிரான்சியன் இம்பிடன்ஸ் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் இம்பிடன்ஸ். இப்போ இது என்னோட கரண்ட்ப்பா. இப்போ பாருங்க, என்னோட எந்த இம்பிடன்ஸ்ல கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது? சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸ்ல கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்ததா டிரான்சியன் இம்பிடன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்கு. ஸ்டெடி ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்போ ஸ்டெடி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட் தான் போகுது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு நிறைய முறை டிஎன்பிசிலேயே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட இம்பிடன்ஸோட ஆர்டர் என்னப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இம்பிடன்ஸ் யார் பெருசு? ஸோ இம்பிடன்ஸ் எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குமோ அங்கே கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிம்பிள், V is equivalent to IZன்னு நமக்கு தெரியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக I வேணும்னா V/Zன்னு நமக்கு தெரியும். ஸோ எங்கே நமக்கு கரண்ட் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே கரண்ட் அதிகமாக இருக்குது, ரைட்? அப்போ என்ன அர்த்தம்? சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸ்ன்றது தான் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸ்ன்றது எப்போ மட்டும்தான் வரும்னா ஃபால்ட்டோட ஃபர்ஸ்ட் 2 சைக்கிளில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறமா யார் அதிகமான கரண்ட்டை கொடுக்குறா? டிரான்சியன் இம்பிடன்ஸ் தான். அப்போ டிரான்சியன் இம்பிடன்ஸ் சப்ட்ரான்சியன் இம்பிடன்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருப்பான் அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்ததான் நெக்ஸ்ட்ப்பா ஸ்டெடி ஸ்டேட் இம்பிடன்ஸ். ஸ்டெடி ஸ்டேட் இம்பிடன்ஸில் பாருங்கள் கரண்ட் என்னவா இருக்குது? ஸோ அவனை விட கம்மியாக இருக்குது. அப்போது ஸ்டெடி ஸ்டேட் இம்பிடன்ஸில் இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இம்பிடன்ஸ் அதிகமாகனால தான் கரண்ட் குறையுது. ஓகேங்களா? ஸோ இந்த வேவ் ஃபார்மில் நம்ம இந்த சைடு ரைட் சைடில் போக போக பாருங்கள், இந்த வேவ் ஃபார்மில் நம்ம ரைட் சைடில் போக போக இம்பிடன்சஸ் அதிகமாகுது, கரண்ட் பிகம் டிகேஸ். கரெக்டாக? கரண்ட் டிகேஸ். அப்போ தேர்ஃபோர் யார் அதிகம்? Z இஸ் கிரேட்டர் தேன் Z1 Z டேஷ். ஓகேங்களா? Z டேஷ் இஸ் கிரேட்டர் தேன் Z டபுள் டேஷ். புரியுதா? சப்ட்ரான்சியன் ரியாக்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் டிரான்சியன் ரியாக்டன்ஸ். Transient reactance is greater than steady state reactance. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்ட்ரான்சியன் ரியாக்டன்ஸ், டிரான்சியன் ரியாக்டன்ஸ், ஸ்டெடி ஸ்டேட் ரியாக்டன்ஸ், இதில் யார் ரொம்ப ரொம்ப கம்மின்னா ஸோ சப்ட்ரான்சியன் ரியாக்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியுது இல்லை? அடுத்ததா ஸோ இந்த கேசஸ் எல்லாமே நம்ம ஜெனரேட்டருக்குன்னு பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? இந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே ஜெனரேட்டருக்கு தனியாக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மருக்கு தனியாக இருக்கும், அடுத்ததாக டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு தனித்தனியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்க மாட்டோம். ஸோ ஒன்லி ஜெனரேட்டருக்கு தான் பார்ப்போம். ஸோ ஏன்னா ஜெனரேட்டர் தான் ரொம்ப டாமினன்ட். ஜெனரேட்டரோட அதே பிஹேவியர் தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸுக்கும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க. சேம் தான், இந்த பாயிண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஜெனரேட்டரோட ரியாக்டன்ஸ் என்னவோ அதே தான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட ரியாக்டன்ஸும், அதே தான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸும் கூட. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம், இந்த நோட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ அதனால நீங்களே பாயிண்ட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சப்ட்ரான்சியன் ரியாக்டன்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் டிரான்சியன் ரியாக்டன்ஸ்,
transient reactance is lesser than steady state reactance. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு நோட்டாக கொடுக்குறேன். இந்த வேவ் ஃபார்மில் அடுத்த பாயிண்ட்டை மட்டும் நான் நோட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, synchronous machine is when the synchronous machine in steady state, then all transformer, overhead transmission line and induction machine all are in steady state. ஓகேங்களா? when synchronous generator steady state ல இருந்தான்னா, OHTL na overhead transmission line, அடுத்ததா induction motor na that is IM ஓகேங்களா? all are steady state. அடுத்ததா when synchronous generator is under transient state, all system becomes transient. So அதே மாதிரி தான் when synchronous generator, அதுதான் நான் நிறைய முறை சொல்வேன். synchronous generator அதுக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ synchronous generator என்னவா இருக்கானோ அதே தான் என் பவர் சிஸ்டமும் இருக்கும். ஓகேங்களா? when synchronous generator is in subtransient state, the whole system in subtransient state, then the all system in subtransient. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே இல்லை. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்மளோட பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பேலன்ஸ்டு கண்டிஷன்னா என்ன, என் பவர் சிஸ்டமில் எதை நம்ம பேலன்ஸ்டுன்னு சொல்கிறோம், எதை நம்ம அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் சொல்கிறோம். இப்போ இது எக்ஸாம்பிள், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது என்னோட ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், நியூட்ரல். ஆர், ஒய், பி, நியூட்ரல். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, அஸ்யூமிங் இது வந்து ZAண்ணா, ZA. ஸோ எல்லாத்தோட இம்பிடன்சஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட எல்லா இம்பிடன்சஸும் சேம்னு எடுத்துக்கிறேன். என்னோட எல்லா ஃபேஸஸோட இம்பிடன்சஸும் சேம். ஓகேங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸோ இங்கே எழுதிக்கலாம், ZA equivalent to ZB ZRன்னு எடுத்துக்கிறேன். ஆர் ஃபேஸ்ன்னு சொன்னேன்ல, அதனால் ஆர். ZY ZB Z. ஓகேங்களா? எல்லா இம்பிடன்சஸும் Z. ஸோ எல்லா இம்பிடன்சஸும் சேமாக இருந்ததுனால கரண்ட் என்னவாப்பா ஆகும், கரண்ட்டும் சேம் ஆகிடும். ஓகேங்களா? இம்பிடன்சஸ், எல்லா ஃபேஸோட இம்பிடன்சஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா, இதுதான் என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ப்பா, சிம்பிளாக. ஓகேங்களா? திஸ் இஸ் ஸ்டேட்டார், சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரோட ஸ்டேட்டார். ஸோ அடுத்ததா இது என்னோட ஃபீல்டு, திஸ் இஸ் வாட் ஃபீல்டு. ஸோ இங்கேருந்து ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வருது, ஜஸ்ட் EMF இஸ் ஜென்ரேட்டட். இங்கே எனக்கு EMF ஜென்ரேட் ஆகுது. இப்போ இதை தான் நம்ம லோடோட கனெக்ட் பண்ணுறோம். கிளியரா? திஸ் இஸ் வாட் கனெக்டட் டு த லோடு.
ஓகேங்களா. இப்போ இதுதான் லோடோட கனெக்ட் ஆகுது. இப்போ அந்த லோடோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற இம்பிடன்சஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. லோடு இம்பிடன்சஸ் அக்ராஸ் ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், அது வந்து Z. ஸோ லோடு இம்பிடன்சஸ் சேமாக இருந்ததுனால என்னோட லோடில் போகிற கரண்ட் திஸ் இஸ் IR, இது என்னோட IY, இது என்னோட IB. ஸோ இப்போ அந்த கரண்ட்டும் சேமாக இருக்கும். IR, IY, IB வந்து சேம். ஸோ இப்போ பாருங்க எனக்கு என்ன தெரியுது. ஸோ ஜட்டும் ஐயும் சேம். ஓகேங்களா. அப்போ V என்ன I இன்ட்டு Z தான். அப்போ இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ இவனும் என்ன ஆகிட்டு இருப்பான், கண்டிப்பாக சேம் ஆகிட்டு இருப்பான். ஸோ VR is equivalent to VY is equivalent to VB, that is equivalent to V. ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூஸ் தான். இது எல்லாமே ஃபேஸ் இம்பிடன்சஸ், ஃபேஸ் கரண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வோல்டேஜஸும் சேம் தான். இவனில் வந்து 230 வோல்டேஜ் ட்ராப் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். இவனையும் 230 வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இவன்லேயும் 230 வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகும். அப்போ இங்கிருந்து நீங்கள் 230 மைனஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கும் 0 பாயிண்ட் நியூட்ரல். அதே மாதிரி இங்கிருந்து நீங்கள் 230 வோல்டேஜை மைனஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நியூட்ரல் வோல்டேஜாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கிருந்து நீங்கள் 230 வோல்டேஜை மைனஸ் பண்ணி வந்தீங்கன்னா அகைன் இந்த பாயிண்ட் இஸ் நியூட்ரல் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல என்னோட பர்ஃபெக்டாக நியூட்ரலுக்கு அக்ராஸாக கரண்ட் எதுவுமே போகாது. இங்கே நீங்கள் பொதுவாக எப்பவுமே ஜென்ரேட்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம், நியூட்ரல் இஸ் கிரவுண்டட். ஓகேங்களா. ஸோ பொதுவாக நம்மளோட நியூட்ரல் வந்து கிரவுண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸ்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், நியூட்ரலை கிரவுண்ட் பண்ண போகிறேன். பட் நியூட்ரலை கிரவுண்ட் பண்ணாலும் ஸோ நியூட்ரல் வழியாக எந்த கரண்ட்டும் போகாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோட நியூட்ரல் கரண்ட் இஸ் 0. ஸோ ஒய் பிகாஸ் இந்த மூணுமே சேம் இல்லை, இந்த மூணுமே சேமாக இருக்கிறதுனால அது என்னவா ஆகிடும்னா இதோட வெக்டார் அடிஷன் 0வாக மாறிடும். ஸோ IR வெக்டார் ப்ளஸ் IY வெக்டார் ப்ளஸ் IB வெக்டார்ஸோட அடிஷன் இஸ் 0. ஸோ தேர்ஃபோர் நியூட்ரல் கரண்ட் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த இடத்துல நியூட்ரல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெசசரி கிடையாது. ஸோ நெசசரி இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நியூட்ரலை கொடுப்போம். ஏன்னா எப்பவுமே இதே மாதிரி பேலன்ஸ்டான லோடையே நீங்கள் கொடுக்க முடியுமா. இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறேன், நான் லோடிங்கை பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டேன்னா இந்த சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்கும். பட் எல்லா கேசஸ்லையும் லோடிங் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது, ரைட். ஓகேங்களா. ஸோ இது என்னோட பேலன்ஸ்டு கண்டிஷன். இப்போ இதில் வேணும்னா ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ தேர் இஸ் நியூட்ரல் கிரவுண்ட் இஸ் நாட் நெசசரி. ஏன்னா நியூட்ரலில் கரண்ட்டே போக போதில்லை. நியூட்ரலில் கரண்ட் போனால் தானே கிரவுண்டிங் தேவை. நியூட்ரல் கிரவுண்ட் இஸ் நாட் நெசசரி பிகாஸ் நியூட்ரல் கரண்ட் இஸ் 0. ஓகேங்களா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ மற்ற திங்ஸ் எல்லாமே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இது பேலன்ஸ்டு கண்டிஷன். பேலன்ஸ்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் பாயிண்ட் இஸ் நோ ஷிஃப்டிங். ஓகேங்களா. இதை வேணா கூட எழுதிக்கோங்க. நியூட்ரல் இஸ் நாட் ஷிஃப்டட். நான் ஏன் இங்கே ஷிஃப்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன்னா அன்பேலன்ஸ்டு கண்டிஷனில் ஷிஃப்டிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா. அதனால தான் இங்கே நியூட்ரல் இஸ் நாட் ஷிஃப்டட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனாக என்னோட அன்பேலன்ஸ்டு லோடிங். அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ இது என்னோட அன்பேலன்ஸ்டு கண்டிஷன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், எஸ் இட் இஸ் கனெக்டட் டு த லோடு. ஓகேங்களா. இப்போ இது ஒரு லோடோட கனெக்ட் ஆகுது. ஸோ
போன கேஸ்லயும் அதே தான், it is connected to the load only. ஸோ இந்த கேஸில் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட இம்பிடன்ஸஸ் சேமாக இல்லை. ஸோ இந்த ஆர் ஃபேஸில் கனெக்டாக இருக்கிற இம்பிடன்ஸும் ஒய் ஃபேஸில் கனெக்டாக இருக்கிற இம்பிடன்ஸு, ஸோ ஜட் ஃபேஸ்க்கு அக்ராஸாக கனெக்டாக இருக்கிற இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னால் தட் இஸ் லோடுப்பா, இம்பிடன்ஸ். ஓகேங்களா, இங்கே கனெக்ட் ஆகிற லோடு ஜட் ஏ, ஜட் பி, ஜட் சி. ஸோ இது வந்து மேட்சாக இருக்காது, சேமாக இல்லை, வேறு வேறு ஃபேஸ் வேறு வேறு லோடை கேரி பண்ணுது. போன ஃபேஸில் சேம் லோடு தான் இருந்துச்சு, ஆனால் இந்த ஃபேஸஸில் வேறு வேறு லோடு. ஸோ இந்த கேஸஸில் ZA is not equivalent to, சார் இது வந்து ஆர்ன்னு எடுத்துக்கிறேன் பிகாஸ் நம்ம ஆர் ஃபேஸ்ன்னு எடுத்துருக்கோம். ZY is not equivalent to B இது. ஓகேங்களா, RY, ZR, ZY, ZB, it is not equivalent to Z. சார் இம்பிடன்ஸஸ் சேமாக இல்லாததுனால நமக்கு என்ன தெரியும், அங்கே இம்பிடன்ஸஸ் சேமாக இருந்ததுனால கரண்ட் சேமாக இருந்துச்சு. இப்போ இம்பிடன்ஸஸ் சேமாக இல்லாததுனால கரண்ட் இஸ் ஆல்சோ நாட் கோயிங் டு சேம். ஓகேயா, ஸோ இப்போ கரண்ட்டும் சேமாக இல்லாததுனால நமக்கு என்ன தெரியும், VR not equivalent to VY not equivalent to VB, that is not equivalent to V. அப்போ சி எக்ஸாம்பிள், இங்கே 230 வோல்டேஜ் ட்ராப்னா இங்கே 260 வோல்டேஜ் ட்ராப்பு, இங்கே 200 வோல்டேஜ் ட்ராப்பு. சி இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எனக்கு 260 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது இங்கே. ஓகேங்களா, ஸோ என்னோட ஆர் ஃபேஸில் 230 போட்டிருக்கேன்னா, ஸோ ஆர் ஃபேஸில் 230 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. எஸ், அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் 0னா இவன் 230. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நியூட்ரல் இங்கே தான் இருக்குது. ஆனால் அடுத்ததுக்கு ஒய் ஃபேஸ்க்கு நீங்கள் பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ திஸ் இஸ் 0னா 260 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, இந்த நியூட்ரல் பாயிண்ட்டு ஸோ இங்கே இருக்காது, 260 இல்லை. இப்போ நான் வந்து என்ன ஆகுறேன், இன்னும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த நியூட்ரல் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் இப்போ என்னோட ஷிஃப்டட் நியூட்ரல். ஓகேயா, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ 200 அப்படின்றதுக்கு என்ன ஆகுது, ஸோ திரும்ப இங்கிருந்து இங்கே நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த நியூட்ரல் ஷிஃப்டிங் எங்கே இருக்குன்னா, எந்த ஃபேஸஸில் அதிகமான வோல்டேஜ் ட்ராப் இருக்குதோ அந்த ஃபேஸஸ்க்கு தான் ஷிஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக அப்போ இந்த ஃபேஸஸ்க்கு ஷிஃப்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வரையணும். ஓகேயா, எங்கே அதிகமாக வோல்டேஜ் ட்ராப் இருக்கோ அந்த ஃபேஸ்க்கு தான் இந்த நியூட்ரல் இஸ் ஷிஃப்டட். திஸ் இஸ் வாட் ஆக்சுவல் நியூட்ரல். ஸோ இப்போ இது என்னோட நியூ நியூட்ரல். அப்போ நியூட்ரல் பாயிண்ட் என்னவா இருக்குது, இட் ஷிஃப்டட் டு த ஒய் ஃபேஸ். அப்போ ஒய் ஃபேஸுக்கு நியூட்ரல் பாயிண்ட் ஷிஃப்டாக இருக்குது. ஸோ இந்த நியூட்ரல் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, திஸ் இஸ் வாட் ஃப்ளோட்டிங் நியூட்ரல். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்த வோல்டேஜ் ட்ராப் அதிகமோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இதில் கரண்ட் போட்டுக்கோங்க. இங்கே 60 ஆம்பியர், இங்கே 50 ஆம்பியர்ஸ், இங்கே 40 ஆம்பியர்ஸ். இப்போ பாருங்கள், ஸோ எதில் அதிகமான கரண்ட் இருக்குதோ அந்த ஃபேஸில் தான் நியூட்ரல் ஷிஃப்ட் ஆகும். ஸோ எதில் அதிகமான கரண்ட் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை எதில் அதிகமான வோல்டேஜ் ட்ராப் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஃபேஸுக்கு தான் என்னோட நியூட்ரல் பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் நியூட்ரலை தான் நம்ம ஷிஃப்டட் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸில் என்ன நடக்குது, சர்க்குலேட்டிங் கரண்ட் வில் create results in floating neutral. இந்த பாயிண்ட்ல இதனால results in floating neutral. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் நியூட்ரலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஷிஃப்டட் நியூட்ரல். இந்த என்ன பண்ணுது, நியூட்ரல் பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுது. கரெக்டா, ஸோ நியூட்ரல் பாயிண்ட் என்னவா இருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு பேர் தான் அன்பேலன்ஸ்டு லோடிங் அப்படின்னு சொல்றோம். இந்த அன்பேலன்ஸ்டு லோடிங்ல பாருங்க, ஸோ இந்த இடத்துல எல்லா கரண்ட்ஸும் சேமா இல்லை. அப்போ நமக்கு அங்கே முன்ன பார்த்தோம்ல, IR வெக்டார் பிளஸ் IY வெக்டார் பிளஸ் IB வெக்டார், இட் இஸ் நாட் கோயிங் டு பி 0. அப்போ therefore IN இஸ் நாட் கோயிங் டு பி 0. அப்போ இந்த பர்டிகுலர் கேசஸ்க்கு டெஃபினட்டா we need grounding.
ஓகேயா? ஏன்னா நியூட்ரலில் கரண்ட் வந்து இந்த மாதிரி போகாமல் இருக்காது, நியூட்ரலில் கண்டிப்பாக கரண்ட் போகும். ஸோ அந்த நியூட்ரல் கரண்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலன்னா இந்த நியூட்ரல் பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த நியூட்ரல் வயரை நீங்கள் கனெக்ட் பண்ணலன்னா அந்த நியூட்ரல் பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். அந்த நியூட்ரல் பாயிண்ட்டை திரும்பவும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னா, இந்த நியூட்ரல் பாயிண்ட்டை இங்கிருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும்னா இது நீங்கள் கிரவுண்டிங் பண்ணாதான் வரும். புரியுதா? இப்போ நியூட்ரல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லைப்பா, அப்படி ஷிஃப்ட் ஆன நியூட்ரலை அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வரணும்னா ஸோ வி மஸ்ட் கிரவுண்ட் த நியூட்ரல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நியூட்ரல் கரண்ட் இஸ் நாட் கோயிங் டு பி 0. ஓகேங்களா? இந்த இடத்துல என்னோட நியூட்ரல் கரண்ட் இஸ் நாட் கோயிங் டு பி 0. இந்த நியூட்ரல் கிரவுண்டிங் எதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்? டு பிரிங் த நியூட்ரல் பாயிண்ட் டு த ஒரிஜினல் பொசிஷன். என்னோட நியூட்ரல் பாயிண்ட்டை அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே கொண்டு வரதுக்காக தான் நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா நியூட்ரல் கிரவுண்டிங் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்டேட்மெண்ட். When load impedances are unequal, it creates unequal phase current. Which results floating neutral. Which results floating neutral. To avoid this, neutral should be grounded. ஓகேங்களா? இன் அன்பேலன்ஸ்டு கண்டிஷன், இன் அன்பேலன்ஸ்டு லோடிங். ஓகேங்களா? அப்போ எப்போவுமே ஒரு அன்பேலன்ஸ்டு லோடிங் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட நியூட்ரலை என்ன பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது கிரவுண்டிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து கிரவுண்டிங் பண்ணணும். சார் இப்போ இந்த கேஸில், இந்த பர்டிகுலர் கேசஸில் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கேசஸை பற்றி நான் வந்து அனாலிசிஸ் பண்ணணும், இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை பற்றி நான் அனாலிசிஸ் பண்ணணும்னா அப்போ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக ஃபால்ட் ஆகிறப்போ இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஃபால்ட் ஆகும்னு சொன்னேன்ல, ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா டியூரிங் த ஃபால்ட் கண்டிஷனில் என்னோட பவர் சிஸ்டம் இப்படி தான் இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ ஃபால்ட்டில் என்ன ஆகும்னு திரும்ப நான் சொல்கிறேன். இதே கண்டிஷன் தான் நடக்கும். ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா எஸ், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இதே கண்டிஷன் தான் டியூரிங் த ஃபால்ட்லேயும் இருக்கும். அப்போ ஃபால்ட் அப்போ என் பவர் சிஸ்டம் என்னவா இருக்கும்னா அன்பேலன்ஸ்டாக இருக்கும். புரியுதா? ஃபால்ட் அக்கர் ஆகிறப்போ என்னோட பவர் சிஸ்டமும் அன்பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே, அதை ஃபஸ்ட் இப்போ எழுதிக்குவோம். ஃபால்ட் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபால்ட்டோட எஃபெக்ட், சார் ஃபால்ட் ஆச்சுனாலும் அன்பேலன்ஸ் கண்டிஷன் தான் நடக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்னா என்ன, அன்பேலன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன்ப்பா. இப்போ ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த அன்பேலன்ஸ்ன்ற கண்டிஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ வென் த ஃபால்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ், the electrical quantities become severe unbalanced.
ஓகேங்களா, சிவியர் அன்பேலன்ஸ். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஃபேஸை நம்ம படிக்கணும்னா இதுக்கு ஆக போகிற டைம் ரொம்ப அதிகமாகும். The unbalanced electrical quantity the unbalanced electrical quantity can be obtained by considering each phase separately time taking. Each phase separately will take huge time. சரி, என்னன்னா இப்போ இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த அன்பேலன்ஸ் கண்டிஷனை படித்தா தானே இப்போ அந்த பவர் சிஸ்டமை நான் வந்து ப்ரொடெக்ஷன் டிவைசஸை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பாருங்கப்பா, சிம்பிள் தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு அன்பேலன்ஸ் கண்டிஷன் நடக்க போகுதுன்னா அந்த அன்பேலன்ஸ் கண்டிஷன்னா என்ன, அந்த அன்பேலன்ஸ் கண்டிஷனில் இந்த நியூட்ரலில் எவ்வளோ கரண்ட் போக போகுது, இந்த ஃபேஸஸில் எவ்வளோலாம் கரண்ட் போக முடியும் அப்படின்றத நான் அனாலிசிஸ் பண்ணணும். அதனால கண்டிப்பாக இந்த அன்பேலன்ஸ் கண்டிஷனை நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ இந்த அன்பேலன்ஸ் கண்டிஷனை நீங்கள் தனியாக படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப அதிகமான டைம் ஆகும். ஓகேங்களா, இட் டேக் ஹியூஜ் டைம். ஓகேயா, ஸோ தேர்ஃபோர் ஏன்னா நமக்கு தெரியும் எல்லா அன்பேலன்ஸ்லையுமே விஆர் இஸ் ஈக்குவலன் டு நாட் ஈக்குவலன் டு விஒய் நாட் ஈக்குவலன் டு விபி. ஸோ அதே மாதிரி தான் ஐஆர் நாட் ஈக்குவலன் டு ஐஒய் நாட் ஈக்குவலன் டு ஐபி. ஸோ அதே மாதிரி தான் என்னோட எல்லா திங்ஸும் இம்பிடன்ஸுமே. அப்போது இது எல்லாமே பாருங்கள், சிம்பிள் பாருங்கள், IR not equivalent to IY not equivalent to IB. So ZR not equivalent to ZY not equivalent to ZB. அப்போ இங்கே பாருங்கள், இவன் ஒரு பேராமீட்டர் தனியாக கண்டுபிடிக்கணும், இவனை தனியாக கண்டுபிடிக்கணும், இவனை தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இவனை தனியாக இவனை தனியாக இவனை தனியாக இவனை 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 அப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து 9 பேராமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவே நீங்கள் பேலன்ஸ்டு கண்டிஷனில் போய் பார்த்தீங்கன்னா டியூரிங் பேலன்ஸ்டில் எப்படி இருக்கும் சிஸ்டம், டியூரிங் பேலன்ஸ்டு கண்டிஷனில் எப்படி இருக்கும், VR, VY, VB, IR, IY, IB, ZR, ZY, ZB. So that is Z, that is I, that is V. அப்போ இந்த 3 பேராமீட்டரை நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், 3 பேராமீட்டர்ஸ். இப்போ பாருங்க, ஸோ ஒரு சிஸ்டம் அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னா, ஓகேங்களா, அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னா 9 பேராமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. புரியுது இல்லை? ஒரு சிஸ்டம் அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னா 9 பேராமீட்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவே ஒரு சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்குன்னா நம்ம 3 பேராமீட்டர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஸோ இன்னொரு பேராமீட்டர் இவனோட ஈக்குவலாக இருக்குது, மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதை ஃபேஸ் ஆங்கிள் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ எப்பவுமே எந்த ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டமாக இருந்தாலுமே அதை செட் ஆஃப் பேலன்ஸ்டு சிஸ்டம், இந்த பேலன்ஸ்டு நெட்வொர்க் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்படி சால்வ் பண்ணோம்னா 9 பேராமீட்டர் சால்வ் பண்ணுறதுக்கு ஆகிற டைம் விட 3 பேராமீட்டர் சால்வ் பண்ணுறதுக்கு ஆகிற டைம்ன்றது ரொம்ப ஈஸினா. ஸோ அதுதான் நான் இந்த பாயிண்ட்ல சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. In order to reduce the time taking, the time taking, the set of 3 balanced electrical quantities can be used.
ஓகேங்களா. அதுக்கு ஆகிற டைமை நம்ம குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பேலன்ஸ்டு குவான்டிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். தீஸ் த்ரீ பேலன்ஸ்டு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ், இந்த 3 பேலன்ஸ்டு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் த்ரீ the set of 3 balanced electrical quantities are called symmetrical components. Or sequence component. ஓகேங்களா. இப்போ இந்த சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸில் நம்ம 3 காம்போனன்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தானே பார்த்தோம் 3 காம்போனன்ட்ஸை மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் காம்போனன்ட் ஆர் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் இதோட நீடு தெரியுது எனக்கு கிளியராக. இந்த சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி என்னால் இந்த அன்பேலன்ஸ்டு சிஸ்டமை இன்னும் குயிக்காக சால்வ் பண்ண முடியுது. அதுக்காக தான் நம்ம இதுக்கு வரோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட். எப்பவுமே நம்ம 1 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட். That is represented as 2. So மூணாவது zero sequence component. That is represented as 0. Okay, இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் இதோட representations கொடுக்கிறேன். So VR, Vy, Vb. So இந்த மூணு என்னன்னா this is unbalanced electrical quantities. ஓகேங்களா. இந்த அன்பேலன்ஸ்டு ஃபேஸ் குவான்டிட்டிஸ் எதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பேலன்ஸ்டு குவான்டிட்டிஸ். இந்த மூணுன்றது அன்பேலன்ஸ்டு குவான்டிட்டிப்பா. இப்போ இதை இந்த பேலன்ஸ்டு குவான்டிட்டியில் நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இந்த சைடில் எழுத போகிறது எல்லாமே பேலன்ஸ்டு குவான்டிட்டி. ஸோ VR0 ப்ளஸ் VR1 ப்ளஸ் VR2. ஜீரோ சீக்வன்ஸ் வோல்டேஜ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா. அது ஆர் ஃபேஸோடது. அதே மாதிரி தான் VB0 ப்ளஸ் VB1 ப்ளஸ் VB2. ஸோ அதே மாதிரி தான் VY1, VY0, VY1 ப்ளஸ் VY2. ஸோ இந்த இடத்துல இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே பேலன்ஸ்டு சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா. பேலன்ஸ்டு சீக்வன்ஸ் வோல்டேஜ். இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட 3 அன்பேலன்ஸ்டு சீக்வன்ஸ் வோல்டேஜை இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீரோ சீக்வன்ஸ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ். புரியுதா? எந்த ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டமாக இருந்தாலுமே அதை என்னோட இந்த செட் ஆஃப் பேலன்ஸ்டு சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸை வச்சு என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அதாவது இந்த 3 காம்போனன்ட்ஸை வச்சு எந்த ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டமாக இருந்தாலும் உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் மட்டும் தான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியுமான்னா எஸ், நம்மளால பவரை கூட அன்பேலன்ஸ்டு கரண்ட்டை கூட நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் அன்பேலன்ஸ்டு கரண்ட் கேன் பி ரெப்ரசென்டட். ஸோ IR, IY, IB. திஸ் இஸ் அன்பேலன்ஸ்டுனா வோல்டேஜ் மட்டும் தான் பண்ண முடியும்னு இல்லை, கரண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எழுதுறேன்.
IR naught plus IR1 plus IR2. அதே மாதிரி தான் IY naught plus IY1 plus IY2. ஸோ அதே மாதிரி தான் IB naught plus IB1 plus IB2. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பேலன்ஸ்ட். அதே மாதிரி இம்பிடன்ஸும் என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். செட் ஆஃப் அன்பேலன்ஸ்ட் இம்பிடன்ஸஸையும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பவரை மட்டும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, பிகாஸ் பவர் இஸ் அ நான் லீனியர் குவான்டிட்டி. ஸோ லீனியர் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். ZR இல்லை, ZR naught R1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். ஹியர் பவர் cannot be represented in sequence components. சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸை நம்மளால பவரை என்ன பண்ண முடியாதுன்னா ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் சார் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களே, இங்கே ஒரு அன்பேலன்ஸ்டு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு இந்த இடத்துல அன்னோன் குவான்டிட்டிஸ் பாருங்கள், இங்கே 9 குவான்டிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல எதுனா ஒன்று எடுத்துக்குங்க. ஸோ இம்பிடன்ஸ் எடுத்தாலும் சரி, கரண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, வோல்டேஜுக்கு எடுத்தாலும் சரி, இங்கே பாருங்கள் திரும்பவும் எனக்கு 9 குவான்டிட்டிஸ் இருக்கே, நிறைய குவான்டிட்டிஸ் அதிகமாகுது. நீங்கள் என்ன சொன்னீங்க, கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லி தானே இந்த மெத்தடாலஜிக்கு வந்தீங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 9 குவான்டிட்டிஸ் இருக்குது. இங்கே அன்பேலன்ஸ்டு குவான்டிட்டி 3 தான் இருக்குது, கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல பேலன்ஸ்டு குவான்டிட்டி 9 இருக்குது. அதாவது எனக்கு பேலன்ஸ்டு குவான்டிட்டி 9 இருக்குது, அன்பேலன்ஸ்டு குவான்டிட்டி 3 தான் இருக்குது. அப்போ இங்கே 9 ஈக்குவேஷனை சால்வ் பண்ண எனக்கு டைம் அதிகமாக தானே ஆகும். அப்போ அந்த மெத்தடாலஜிக்கு இங்கே நான் வந்தது அதிகமாக ஆகிறதுக்கா கிடையாது, கம்மி ஆகிறதுக்கு தான். அப்போ இதை நான் திரும்பவும் என்ன பண்ண போகிறேன்னா ரெடியூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஃபர்தர் ரெடியூஸ்டு with the help of mathematical operator. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த செட் ஆஃப் குவான்டிட்டிஸை இன்னமும் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த பாயிண்ட் அதுதான். ஓகே, இந்த பாயிண்ட் நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். in order to reduce the number of symmetrical components. Symmetrical components na நமக்கு தெரியும் balanced components. In order to reduce the number of symmetrical components, it is proposed to replace with the suitable mathematical operator. In order to reduce the number of symmetrical components, it is proposed to use the suitable mathematical operator. Is called K இல்ல lambda இல்ல A அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். The mathematical operator having unity magnitude and 120-degree phase angle.
the mathematical operator having unity magnitude and 120 degree phase angle. So இப்போ example it is denoted as k lambda anything. So இப்போ k is equivalent to magnitude is unity 1, phase angle is 120. That's it sir. K na that is 1 at an angle of 120. K no சொல்லலாம் இல்ல, it can be replaced as lambda 1 at an angle of 120. So or it can be replaced as a 1 at an angle of 120. So இப்போ k square na sir, k square na that is 1 at an angle of 240. அதே தான் lambda square க்கும், so இதே தான் a square க்கும். அப்போ k cube na sir that is 1 at an angle of 360 sir. ஓகேங்களா? So this can be replaced as lambda cube somewhat so on. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ இந்த k-வை நீங்க எப்படியுமே represent பண்ணலாம்னா the k also can be replaced as magnitude cos of theta, ஓகேங்களா, plus j magnitude sin of theta அப்படின்னு சொல்லி நீங்க எழுதலாம். ஸோ இந்த இடத்துல magnitude is 1, cos of theta, theta பார்த்தீங்கன்னா 120 டிகிரி, அப்போ 1 into cos 120 டிகிரி plus j into sin of 120 degree. ஸோ இப்படி எழுதலாம் நீங்க k-வை. அப்போ எழுதுனீங்கன்னா cos 120 is minus 0.5 plus j sin of 120 ன்றது 0.86. ஓகேங்களா? ஸோ இதுக்கு k. அப்போ k ஸ்கொயருக்கு என்ன சார் வரும்? 1 cos of 240 plus j sin of 240. ஸோ அதுக்கு எழுதுனீங்கன்னா again that becomes minus 0.5 minus j 0.867. ஓகேயா? அடுத்ததா k கியூபுக்கு நீங்க எழுதுனீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். k cube எழுதுனீங்கன்னா that is 1 at an angle of 360 னா அது எப்படி எழுதலாம்? 1 cos of 360 plus j sin of 360. sir sin of 360 ன்றது 2 pi, cos of 2 pi. so நீங்க எப்படி எழுதலாம்? cos of 2 pi is 1, sin of 2 pi is 0. அப்போ j plus 0. ஓகேங்களா? so j plus 0. அப்போ நீங்க பாருங்க, அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், இதுக்கு வேல்யூஸ் என்னன்னு நம்ம சொல்லணும். 1 plus k plus k ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஓகேங்களா? 1 plus k plus k ஸ்கொயரோட வேல்யூ இல்லைன்னா r k plus k ஸ்கொயர் plus k கியூப். ஓகே, இந்த இடத்துல பாருங்க k கியூபோட வேல்யூ இஸ் 1. ஓகே, k கியூபோட வேல்யூ இஸ் 1. k ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ k ஸ்கொயர் இஸ் வாட்? என்னப்பா நம்ம பார்த்தது? ஸோ minus 0.5 minus 0.867 j. ஸோ k ஓட வேல்யூ என்னப்பா? 0.5 plus j 0.867. ஸோ இதுக்கும் மைனஸ் தான் வரும். minus 0.5 plus j 0.867. இப்போ பாருங்க மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்க. minus 0.5 plus 0.867 j. அடுத்ததா minus 0.5 minus j 0.867. அடுத்ததா minus 1. இங்க plus 1 இருக்கு, plus 1. ஓகேங்களா? அடுத்ததா plus 1. சரி, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பாருங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிருமா? ப்ளஸ் ஜே மைனஸ் ஜே கேன்சல் ஆயிரும்ல. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதை ஆட் பண்ணால் என்னவாகும்? திஸ் பிகம்ஸ் -1, இங்கே இருக்கிறது +1. அப்போ ஃபைனலாக ஆன்சர் இஸ் 0. அதை தான் நான் சொல்கிறேன். k ப்ளஸ் k ஸ்கொயர் ப்ளஸ் k கியூபோட வேல்யூ என்னென்னா 0. ஸோ இதிலிருந்து காமனாக ஒரு கேவை நீங்கள் வெளியே எடுத்துட்டாலும், ஸோ 1 ப்ளஸ் k ப்ளஸ் k ஸ்கொயர் நீங்கள் சால்வ் பண்ணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா -1 வரும். இதோட வேல்யூ என்னென்னா -1. ஸோ இப்போ அதுக்கும் ஆன்சர் 0 தான் வரும். புரியுதா? எப்பவுமே k ப்ளஸ் k ஸ்கொயரோட வேல்யூ இஸ் -1. ஜஸ்ட் சால்வ் பண்ணிங்கன்னா அப்போது அதுக்கும் ஆன்சர் என்னவா வரும்னா 0 தான் வரும். ஸோ புரியுதா? இதிலிருந்து உங்களுக்கு எதிராக ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ இன்னும் நமக்கு ஃபால்ட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபால்ட்டே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபால்ட்டுன்னா என்ன, சீரியஸ் ஃபால்ட்டுன்னா என்ன, ஷண்ட் ஃபால்ட்டுன்னா என்ன, ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம ஃபால்ட் அனாலிசிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபால்ட் நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன் இஸ் சீரியஸ் ஃபால்ட், another one is shunt fault. ஓகேங்களா? ஸோ இதை ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட்டு ஆர் ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். இது ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட், ஸோ இது ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆரம்பித்தோம்னா இதில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ½ an hour ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 4:30க்கு டிஸ்கஷன் இருக்குல்ல, ஸோ ஒரு ½ an hour உங்களுக்கு பிரேக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மோர் தென் ½ an hour ஆயிரும், நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, ரிமைனிங் இந்த ஃபால்ட்டு, ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஸோ சீரியஸ் ஃபால்ட்டோட இன்னொரு பேர் ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட்டு, ஷண்ட் ஃபால்ட்டு அது கூட இன்னொரு பேர் ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு. ஸோ நாளைக்கு இந்த ஃபால்ட்டிலேருந்து அப் டு இந்த கேஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் திஸ் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பின் பண்ணி விடுறேன்.